வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. இஸ்லாம் இனிய மார்க்கம். இஸ்லாம் வகுத்த பாதையில் நபி வழியில் நடைபெற்ற எளிய திருமணத்தில் பங்கேற்றவர்கள் இதுபோன்ற திருமணத்தை சட்டமாக்கினால் திருமணமாகாமல் ஏழை பெண்களே நாட்டில் இருக்க மாட்டார்கள் என கூறினர். தற்போதுள்ள காலகட்டத்தில் ஒரு திருமணம் செய்து முடிப்பதற்குள் நடுத்தர வர்க்கத்தினர் ஏழையாகவும் ஏழை குடும்பத்தினர் மிகுந்த கடனாளியாகவும் மாறும் சூழ்நிலை உள்ளது. இதன் காரணமாக நாட்டில் ஏராளமான பெண்கள் திருமணமாகாமல் முதிர்கன்னியாக வாழும் சூழ்நிலை உள்ளது. இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்கும் வகையில் இஸ்லாம் வகுத்த பாதையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திருமணத்தின் போது ஆடம்பரத்தையும் வீண் விரயங்களையும் தடுக்க வேண்டும் என திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் வரதட்சணை இல்லாத ஆடம்பரம் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டாரின் செலவில் பெண்ணுக்கு நகை கொடுத்து திருமணம் செய்யும் நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஆவடி தௌஹீத் ஜமாத் மசூதியில் ஒரு எளிய திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஓரளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் தௌஹீத் ஜமாத் அமைப்பிலிருந்து நபி வழிப்படி நடப்பதால் ஆடம்பரம் இல்லாத எளிய திருமணத்தை நடத்தினர். சென்னை மண்ணடி மாஸ்காஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த அப்பாஸ் என்பவரது மகனுக்கும் திருவள்ளூரைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் என்பவரது மகளுக்கும் நடைபெற்ற திருமணத்திற்காக பெண் வீட்டாரிடமிருந்து வரதட்சணை சீர்வரிசை என்ற பெயரில் ஒரு பொருளை கூட மாப்பிள்ளை வீட்டார் கேட்கவில்லை. வழக்கமாக பெண் வீட்டார் வழங்கும் கட்டில், பீரோ போன்ற பொருட்கள் கூட வேண்டாம் என மாப்பிள்ளை வீட்டார் மறுத்துவிட்டனர். மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் இருந்து பெண்ணுக்கு 5 பவுன் தங்க நகை மகராக கொடுத்து திருமண விருந்து செலவையும் மாப்பிள்ளை வீட்டாரை ஏற்றுக்கொண்டு திருமணத்தை நடத்தினர். மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், ஆடம்பரத்தை தவிர்க்க மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் வெறும் 200 நபர்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தனர். பெண் வீட்டார் தரப்பில் 150 பேர் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர். நாட்டில் திருமணமாகாமல் பணப்பிரச்சினை காரணமாகவும் வரதட்சணை கொடுக்க இயலாத காரணத்தாலும் ஏராளமான பெண்கள் திருமணத்திற்கு காத்திருக்கும் வேளையில் வசதியாக இருந்தாலும் ஆடம்பரம் மற்றும் வீண் விரயங்களை தடுத்து இதுபோன்ற எளிய முறைகள் நடைபெற்ற திருமணத்தில் பங்கேற்றவர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திருமணத்தில் மொய் வசூல் மற்றும் கிஃப்ட் வழங்குவதும் வேண்டாம் எனவும் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இச்செய்தி குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.